பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பூசணிக்காய். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நம்ம இப்போ வதக்குறோம். அந்த வதக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி வச்ச தக்காளி போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் முக்கால்வாசி தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அது கிளறிட்டு பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு மூடி போட்டு வேகட்டுங்க. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் கிளறி விட்டு உப்பு சரியாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க. அதை வந்து இப்போ நம்ம தேங்காய் போட போகிறோம். ஃபைனலாக தேங்காய் போட்டு அதை ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சு கொத்தமல்லி தலையை தூவிட்டால் சுவையான பூசணிக்காய் கிரேவி ரெடிங்க.